எந்த ஒரு பொருளும் இல்லாம, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாம என் ஆண்டவரால் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவருக்கு இது இருந்தாதான் அப்படின்னு இல்லை, இல்லைன்னாலும் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட நான் விசுவாசமா இருப்பேன். ஒரு கையளவு மேகத்தை பார்த்தா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தா கூட நான் சரி ஒரு விசுவாசிப்பேன். ஆனா ஒண்ணுமே இல்லையே. வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தது சாராளுடைய கர்ப்பம் ஜீவனோட இருக்கும்போது இல்லை, காராளுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தது அவன் வயது சரியா இருக்கும்போது அல்ல, அவன் வயது முதிர்ந்தவனாகும் போது கர்த்தர் அவனுக்கு குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவனால மட்டும்தான், எந்த உதவியும் இல்லாம அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க. இது இருந்தா தானே நடக்கும் பாச, இது இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிறது மாதிரி கர்த்தரால செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரால நடத்த முடியும்னா, நீங்க சொப்பனம் எப்படி பார்க்கறீங்க பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவரால செய்ய முடியும். அவ்வளவு பெரிய வல்லமை புரிந்திய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கலக்கத்தோட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்காகவே சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை, அதான் பானையிலே எண்ணெய் இல்லாமல் போனாலும், கலயத்திலே எண்ணெய் இல்லாமல் போனாலும் அதை நிரம்ப பண்றதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். வெறும் பச்சை தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியுமானால், அவர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் அழைக்கிற கர்த்தர், அவரால் உங்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்க முடியும். அவருக்காக உங்களுக்காக ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்த முடியும். உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை அவரால் உண்டு பண்ண முடியும். கர்த்தர் நினைச்சாருன்னா, ஆண்டவர் நினைச்சாருன்னா, அந்த இடத்துல கர்த்தர் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.